ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஃபைனலி எங்களுக்கு சீமந்தம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. அதை பத்தி தான் வந்து பேசலாம்னு சொல்லிட்டு இந்த vlog எல்லாருமே எதிர்பார்த்துன்னு இருப்பீங்க. சீமந்த வீடியோ போறோம், ஏன்னா நாங்க நிறைய கிளிப்ஸ் எல்லாம் போட்டோம். 2 நாள் கொஞ்சம் பிஸியாவே இருந்தது, பிஸியா இல்ல டயர்டாவே இருந்தது. முடிஞ்சதுக்கு அப்புறம் அதான் கொஞ்சம் ஃப்ரீயா விட்டோம், இன்னைக்கு போடலாம்னு சொல்லிட்டு. பொறுமையா போடலாட்டு வெயிட் பண்ணோம், அதுக்கான டைம் தான் இது. சரி, ஓகே. என்ன நான் வந்து லாஸ்டா எதுல விட்டுருப்பேன்னு பாத்தீங்கன்னா, மண்டபம் பார்த்து எல்லாமே மண்டபம் வீடியோஸ் வந்து நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நாங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணோம். என்னென்ன அரேஞ்ச் பண்ணோம்னு சொல்லிட்டோமா? ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. அந்த லாஸ்ட் 2 நாள் எனக்கு மண்டை குழந்து. நான் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா லாஸ்டா, இந்த மாதிரி வந்து அரவிந்துக்கு வந்து ஃப்ரைடே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அசிங்கமா அதான் சொல்லியிருந்தேன்ல. அது எல்லாமே பாத்தீங்கன்னா அன்னைக்கு நடக்கல. அடுத்த நாள் தான், லாஸ்ட் நாள் தான் போயிட்டு நான் வந்து முடி வெட்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே நடக்கல. ஃப்ரைடே வந்து எனக்கு மெஹந்தி நடந்துச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெயில்ஸ் நடந்துச்சு. நெயில் ஆர்ட் பண்ணாங்க, மெஹந்தி. அன்னைக்கே பாத்தீங்கன்னா நான் சுத்த டயர்ட் ஆயிட்டேன், முடியல எனக்கு, என்னன்னே தெரியல, உடம்பு அவ்வளவு முடியல அன்னைக்கு. அவ்வளவு அது நடந்துச்சா. அதுக்கப்புறம் வந்து கடைக்கு ஒண்ணுத்துக்கும் போறதுக்குள்ள அந்த லாஸ்ட் நாள் தான் நம்ம வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருந்தே யோசிச்சுட்டு வந்துட்டு இருப்போம். ஆனா அந்த லாஸ்ட் நாள் தான் ஓடினே இருப்போம். பாத்தீங்கன்னா அரவிந்துக்கு ட்ரெஸ் எடுக்கல, அதுதான் மெயின். அதுக்கப்புறம் தேடி ட்ரெஸ்ஸே கிடைக்கல எங்கேயுமே. சரி, நாங்க நினைச்சது வந்து ஒரு மாதிரி டிசைனர் ஷர்ட் மாதிரி போடலாம், ஒரு பிளைன்ல வந்து டிஃபரெண்டா போடலாம். பிளைனா சும்மா ஆரி ஒர்க் இல்ல, அது ஒரு மாதிரி ஸ்டோன் ஒர்க் மாதிரி ஆரி ஒர்க் கூட வச்சுக்கலாம். அது அந்த மாதிரி ஒர்க் டிசைனர் ஷர்ட் போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. அந்த மாதிரி ஷர்ட்ஸே கிடைக்கல கடைசி நேரத்துல. எங்களை அங்க தெரிஞ்ச கடை பக்கத்துல எல்லாம் போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயச்சந்திரன் போயிட்டு அங்க தேடி பார்த்தோம், அங்கேயும் கிடைக்கல. சரி, அப்புறம் என்ன பண்ண தெரியாம அந்த ஒரே மாதிரி செட்டா விற்பாங்க பாத்தீங்களா, அந்த ட்ரெஸ் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பாத்தீங்கன்னா நாளைக்கு ஃபங்க்ஷனு, இன்னைக்கு காலைல ஒரு 9:30 மணி இருக்கும். அரவிந்துக்கு நாங்க இப்பதான் ட்ரெஸ் எடுக்க வரோம். ஆக்சுவலா வெளியே அந்த ஐஸ்கிரீம் போட்டு தருவாங்களே, அந்த மாதிரி அது பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால இந்த மாதிரி எடுத்துடலான்ட்டு வந்துட்டோம். இது ஓகே தான். நான் இந்த ப்ளூ உன் சாரிக்கு கரெக்டாக இருக்குமா? இன்னொரு ஷர்ட் எடுக்கணும். எதுக்கு 2 போடணுமா? சரி, இது ஒன்று ஓகேவா? இது ஒன்று எடுத்துக்கலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா 8 முச்சாச்சு. இது ஒன்று, இதான் வந்து மெயின். இன்னொன்று எடுத்துருவோம், நம்பர் எழுதிட்டு இருக்காது, இது காட்டுறோம். பின்னாடி இருக்கு, அப்படியே பார்த்துட்டாங்க. இது ஒன்று, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போட்டு போகிறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போய்ட்டு திரும்ப மாற்றிடுவோம், அவ்வளோதான், கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இதோட கிளம்ப வேண்டியதான். ரெண்டு ட்ரெஸ்ஸாக போடல, 2 காஸ்டியூம் போயிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டா. அதுவும் எப்போ முடிவு பண்ணா, ஒரு 3 days பிஃபோர் தான் முடிவு பண்ண 2 காஸ்டியூம் போயிடலாம் அப்படின்ட்டு. அது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கல்யாண ட்ரெஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எதுவுமே எடுக்கல. எங்கள் கல்யாண கேமராமேனே ஃபுல் அண்ட் ஃபுல் சொதப்பல் தான். நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், என் ஃப்ரெண்டு தான் இத்தனைக்கும், நான் மென்ஷன் பண்ண விரும்பல. என் கல்யாணம் ஃபுல்லாவே அந்த ஷூட் ஃபுல்லாவே சொதப்பலாயிடுச்சு. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. நம்ம வந்து இதுல இந்த ஃபீல்டுல தான் இருக்கோம், நான் முக்கியத்துவமே வந்து கேமராமேன் தான் கொடுத்துருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது வந்து மொத்தமா ஒரு சொதப்பலாயிடுச்சு, ஒரு பிளான்டே இல்லை. நான் இப்போ வந்து ரொம்ப பட்ஜெட் பார்த்து கம்மியா பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் சொதப்பிச்சு. இப்போ அதை வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கல்யாண சாரி இவரோட கல்யாண சாரி ஃபர்ஸ்ட் போட்டு ஃபர்ஸ்ட் காஸ்டியூம்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் முடிச்சிட்டோம். அதுக்கு வந்து ஒரு செட் எனக்கு எடுத்தாச்சு. அது பார்த்தீங்கன்னா மெயினான ட்ரெஸ் ஒன்று ப்ளூ, அது நீங்க பாத்துருப்பா, உங்களுக்கு போடுறேன் பாருங்க, ப்ளூ. அது வந்து சூப்பரா இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு ப்ளூ கலர் செட் ஒன்று. எந்த வந்து என்கிட்ட இல்ல இருந்தாலும் எடுத்துட்டு போய் மேட்சிங்கா பார்த்தாங்கலாம். எந்த வந்து நான் மேக்கப் ஆர்டிஸ்டா கரெக்டா கொடுத்துட்டேன். அது நான் அதான் அவங்க கரெக்டா ஜுவல்ஸ் எல்லாம் செட் பண்ணி வெடிக்கிறதுக்காக அவங்களுக்குலாம் கொடுத்துட்டேன் நான் முன்னாடியே. இவனுக்கு வந்து ஐயோ கலர் போன்ல பாக்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு, நேர்ல எப்படி இருக்கும்னு தெரியல. எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு, இந்த கலரா. அதுவும் இல்லாம சேம் கலரே போட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு தோணுது எனக்கா. இவன் ட்ரெஸ்ல சுத்தமா சாட்டிஸ்பேக்ஷனே இல்ல, ஒரே இதுவா இருந்துச்சு. லாஸ்ட் சாட்டிஸ்பேக்ஷன் இல்ல. சரி, கிடைக்கவே இல்லை. அடுத்த நாள் ஃபங்க்ஷன், நம்மளுக்கு சனிக்கிழமை போய் மதியம் ட்ரெஸ் எடுத்துன்னு போனாங்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல வேலைக்காவது, வேற எங்க போய் தேட முடியாது. இதுக்கு மேல இதுவே ஓகே தான், நம்மளுக்கு நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேயே நான் வந்து ஓகே கன்ஃபார்ம் பண்ணி வாங்கிட்டோம். எப்படி சொல்றது, ஒரு சின்ன கடைக்கு போனாலும் நானே ஒன்னாதான் போருமே. எங்கேயுமே வந்து தனியா நானா போயிட்டு எதுவுமே பண்ணல, இவளும் போயிட்டு தனியா எதுவுமே பண்ணல. ஏன்னா
எங்க போனாலுமே என் கூட வந்துருவா. அதுதான் வந்து மெயினான இதுவே. ஏன்னா அவளால இப்ப தனியா அவன் தான் போய் அவன் வேற யாரும் இவன் கூட போறதுக்கும் ஆள் கிடையாது. நான் தான் போகணும். இவன் அப்படி தனியா அனுப்புறதுக்கும் எனக்கு இதுவா இருக்கு. அதனால நானே இல்ல எங்க சும்மா நீங்க ஃபங்க்ஷன் கிடையாது, நார்மல் டேஸ்ல நான் இந்த முனக்கடைக்கு போனா கூட அவன் பின்னாடியே வந்துருவா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. உண்மைதான் அது. கூப்பிடுவான்ட்டு சில டைம் நானும் கூப்பிடுவேன். ரொம்ப நேரம் ஆகி வெயிட் பண்ற மாதிரி இருந்தா நானே கூப்பிடுவேன் தான். கடையெல்லாம் போயிட்டு அப்படியே நிக்க முடியாம அப்படியே குனிஞ்சு நிக்கிறேன். என்னால நிக்க முடியல. ஜெயச்சந்திரன் போன ட்ரெஸ் எடுக்க அங்கேயும் போய் உட்காந்து இருந்தேன். ஒண்ணுத்துக்குமே நான் ஒரு கடையில போய் உட்கார்ந்து ஏன்னா என்னால சுத்தமா முடியல. ஒரு மாதிரி டயர்டா அது உடம்பு. லாஸ்ட் மினிட்ல ஐயோ சத்தியமா இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நடத்துறது எவ்வளவு பெரிய கஷ்டம் எனக்கு இப்பதான் புரியுதுப்பா. ஃபைனலி பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்க நைட் வரைக்கும் எல்லாமே யோசிச்சு அந்த பண்ணிட்டு இருக்கோம். ஃபங்க்ஷன் நாளைக்குனா இன்னைக்கு நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் நாங்க சுத்தினே இருக்கோம், யோசிச்சுனே இருக்கோம். என்னன்னா எல்லாமே அரேஞ்ச் பண்ண வரும். அந்த பிளேட் டெக்கர்லாம் நாங்களே பண்றோம்னு சொல்லிட்டு எல்லாமே. ஆனா ஒண்ணுமே வந்து எங்களுக்கு வந்து இதுல வந்து என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபிளாப்புமே கிடையாது. நாங்க யோசிச்சது எல்லாமே பெர்ஃபெக்டா நடந்துச்சு. அது வந்து எல்லாரோட பிளஸ்ஸா காரணமா என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு பிளஸ் தான் காரணம்னு நினைக்கிறேன். எண்ணம் போல் பிளெஸிங்ஸ். ஓகே, பிளெஸிங்ஸ் தான் காரணம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. வரல அதான் காரமா இரு கண்டென்ட் குள்ள வந்துடலாம். இருங்க நான் நிறைய முடிக்கலடா. அதெல்லாம் லாஸ்டா சொல்லணும். இது அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்லாம் வந்துச்சு. ரிட்டர்ன் கிஃப்ட்லாம் நானே ஒண்ணுமே உட்காந்து போட்டு போட ஆரம்பிச்சிட்டோம். படன்னு போட்டு தள்ளிட்டோம் உள்ள. பாக்ஸ் இருக்கு. ஒரு நெயில் எக்ஸ்டென்ஷன் ஒன்று பண்ணிட்டு எதையுமே தொட மாட்டேங்கிறான். வேலை செய்யறமே நடிக்கிறான். இது பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு சாக்லேட்ஸ். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா எங்களோட காமி சாக்லேட் காமி அக்ஷு அரவிந்தன் இருக்கா, இதே மாதிரி தான் எல்லாமே. இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே பேக்கில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபோட்டோ அண்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் பேர் போட்டு இப்படி கொடுத்துருவோம். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் அடி வாங்கி தான் பட நைட்டு ஃபுல்லாக உட்காந்து போட்டு முடிச்சிட்டோமா. அதுக்கப்புறமா வந்து கிஃப்ட் ரேப் பண்றதுலாம் இது பிளேட் டெக்கர் பண்றதுலாம் போடுறோம். அதுவும் நானே ஒண்ணுமே உட்காந்து போட்டோம். மேல அந்த ஃபிளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணது பிங்கி. அதுக்கு சும்மா சொன்ன பிங்கி பண்ணிடுறீ அதெல்லாம் சொன்னா அது அழகா ஆனா பண்ணி வச்சிச்சு. இந்த பிளேட் டெக்கர் வந்து நாங்களா எடுத்து பண்ணோம்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தேன். நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோ வெளியே குடுத்துடலாமான்லாம் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா பாத்தீங்கன்னா இவ பிளான் பண்ண மாதிரி இவதான் பிளான் பண்ண அந்த பிளேட் டெக்கர் நம்மளே பண்ணலான்ட்டு. சில்வர் பிளேட் வாங்குறதுல அதிகமா சொன்னாங்க. அந்த நெட்டு அந்த கோல்டன் கலர் நெட்டு வாங்குறதுல இருந்து எல்லாமே இவதான் பிளான் பண்ண. அதுல நான் வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஆனா சூப்பரா வந்துச்சு அந்த பிளேட் டெக்கர் எல்லாமே நான் பிளான் பண்ணா அதை வந்து பண்ணா. நான் பிளான் பண்ணி சொன்னதை எக்ஸிக்யூட் பண்ணா. அந்த பிளேட் டெக்கர் அப்படிதான். அதுக்கப்புறமா வந்து இன்னொன்னு என்னன்னா ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து நான் நிறைய வீடியோஸ் சீமந்த வீடியோஸ்லாம் நான் இந்த ஒரு மாசம் ஃபுல்லாவே நான் அது மட்டும் தான் பாத்துட்டு இருந்தேன். சீமந்த வீடியோஸ் தான். அதுல வந்து இப்ப நம்ம வந்து கிஃப்ட் எல்லாருமே கொடுத்தா பேங்கிள்ஸ் அதுல போட்டு கொடுப்போம்ல. நான் என்ன சொன்னேன், என்கிட்ட பேங்கிள்ஸ் போட்டு கொடுக்க வேணாண்டா, நம்ம இங்க அழகா நம்ம டெக்கரேட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். பிடிக்கிறவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டோம். அந்த மாதிரி பண்ணா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்ல. கொஞ்சம் ஃபங்க்ஷனும் கொஞ்சம் நல்லா இதுவா கொஞ்சம் கலர் அப்படி. ஃபைனலி பாத்தீங்கன்னா வந்து அடுத்த நாள் ஆயிடுச்சு. இது எல்லாமே நாங்க அரேஞ்ச்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த நாள் காலையில பேங்கிள்ஸ் ஒன்னு அரேஞ்ச் பண்ணோம். அதுக்கப்புறமா இந்த ஃபிளவர்ஸ்ல வந்து அது எல்லாமே ஆட் பண்றோம். சைடுல கிளிப் ஃபிளவர்ஸ்ல வாழையில போட்டு அதை நாட் போட்டு அங்க வச்சா வரவங்க எல்லாம் எடுத்து வச்சுப்பாங்க. அதை ஸ்லைட் பின் அழகா வச்சோம். அந்த 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 இடத்த நாங்க டெக்கரேட் பண்ணதவங்களுக்கு நாங்க ஆட் பண்றோம். பாருங்க எவ்வளவு நீட்டா அழகா பண்ணிருந்தான். அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 போர்டு மாதிரி வச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்டர்ஸ் அந்த பேங்கிள்ஸ்க்கு பின்னாடி ஒரு பேங்கிள் போஸ்டர் மாதிரி சும்மா சின்னதா ஃப்ரேம்ல அதெல்லாம் வந்து வைக்கும்போது ரொம்ப 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 யூனிக்கா இருந்தது பாக்குறதுக்கு. நானே எக்ஸ்பெக்டே பண்ணல அந்த அளவுக்கு நல்லா வரும். ஃபங்க்ஷன் அன்னைக்கு எல்லாருமே இருக்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி சந்தோஷமா இருந்துச்சு. அப்படி ஒரு மாதிரி ஆகுது எனக்கு நம்ம ஃபங்க்ஷனா அப்படின்னு சூப்பரா இருக்கு. ஒரு மாதிரி அப்படியே அந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டால் மாதிரி போட்டுட்டு அது மேல அப்படியே கொஞ்சமா டெக்கரேஷன் பண்ணோம். நானு வீட்டு ஆளுங்க கொஞ்சம் பேர் தான் அது மாதிரி பண்ணிட்டு இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்டால் மாதிரி போட்டு அந்த பேபி ஓட் பண்றது
பாயா நானே இவன் வீட்டை வாங்குறது, இவன் என் தங்கச்சி இவன் தங்கச்சி 3 பேர் தான் நாங்க பண்ணது. கொஞ்சம் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, நான் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிட்டாரு. அதுவும் பாத்தீங்கன்னா காலைல பண்ண வெடிக்காத்தால போய் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஃபிளவர்ஸ் வேறையா, முன்னாடி நாள்லாம் பண்ண முடியாது. அதை சரி வெடிக்காத்தால தான் போய் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 4 மணி இருக்குமா, 4 மணி 5 மணிக்கே எழுப்பி விட்டாங்க. நான் 3 மணிக்கே எழுந்துட்டு அந்த டைம்லயே போயிட்டு மண்டபத்துக்கு. மணி பாத்தீங்கன்னா 3 ஆகுது. இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா நானாக்ஷா மண்டபத்துக்கு கிளம்பி வந்தோம். இங்கே பார்த்தீங்களா ஃபங்க்ஷன்னாலே இந்த மாதிரி ஒருத்தர் முளைச்சிருவான் எனக்கு. டெக்கரேஷன் வேலை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி இது பண்ணிட்டுருக்கேன். அதான் கூட நின்று பார்த்துட்ருக்கோம். நைட்டே வரேன்னு சொல்லியிருந்தவர்கிட்ட நான் தூங்கிட்டேன். செம்ம டயர்டு நைட்டு. கொஞ்சம் நிறைய வேலை இருந்தது. நம்ம கொஞ்சம் சைட்லலாம் இது பண்ணணும் சொல்லிட்டு நான். ஏன்னா இவன் திடீர்னு உடம்பு சரியில்லாம இவனுக்கு ஃபங்க்ஷன் அப்போ மட்டும் ஏன்னா கல்யாணம் தப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, கல்யாணம் இன்னைக்கு ரிசப்ஷன் சாயங்காலம் நடக்குது. சாயங்காலம் 3 மணிக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரிப்ஸ் ஏற்றினுறான். ரிசப்ஷன் என்ன பண்றது? அந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன்லயே ஆயிட்டா எல்லாமே பெர்ஃபெக்டா போகணுன்றதுதான். இன்னைக்கு நான் அவர் போடும்போது உங்களுக்கு அப்படியே கவர் பண்றேன். ஏய் பிங்கி தப்பு இப்படி வா. ஒன்றும் இல்லைங்க, வா இப்படி வா. பார்த்தீங்களா அந்த லேசர் லைட்லாம் இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா வேலை தான் செய்ய வந்திருக்கேன், ஆனால் வீடியோ எடுத்துருக்கேன். நம்ம இப்போ வந்து ஒரு டேபிள் அங்கே செட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா பேங்கிள் செட் பண்ணணும். கேமராவும் அப்படி சொதப்பிடுச்சா. ஏன்னா கல்யாண வீடியோஸும் ஒழுங்கால, ஆல்பமும் இப்போ இருக்கும் என்கிட்ட இல்லை. இனிமேல் தான் நான் ஃபோட்டோஸே போடணும். அதை கம்பேர் பண்ணா இப்போ பாத்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்டும் சூப்பரா அமைஞ்சாங்க. என்னோட மேக்கப் எல்லாருமே கேட்டுனே இருக்காங்க கமெண்ட்ஸ்ல. இப்போ கரெக்டா வந்து 5 o'clock நாங்க போயிட்டு அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம். மேக்கப் ஆர்டிஸ்டும் ஒரு 5 o'clock 5:30 போல வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ரூம் அங்க மண்டபத்துல தான் கிளம்பினாங்க. இவங்கள்ட்ட போய் நான் ரூம்ல விட்டுட்டேன். அவங்க மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேக்கப் இது ஸ்டார்ட் ஆயிடுச்சா, இங்க வந்து நான் வெளியே எல்லாமே அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ட்ரெஸ்ஸே பண்ணல கடைசி வரைக்கும். அதே வந்து இப்போ இந்த மாதிரி ட்ரெஸ்ல தான் நான் வந்து சுத்தின்னு இருக்காங்க, எதுவுமே பண்ணாம. அதை பத்தி இவங்க கிளம்பிட்டாங்க. கேமராமேனுமே வந்துட்டாரு. அந்த ஸ்டார்டிங் வந்து உள்ள வந்து லைட்டிங் வச்சு இன்டோர் ஷூட்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா நாங்க இந்த சாரி மேரேஜ் சாரியில வந்து பாத்தீங்கன்னா நாங்க நிறைய எடுக்கலன்றதுனால ஃபர்ஸ்ட் இதுல நிறைய எடுத்துலாம் ப்ரோன்னு சொல்லிட்டோம். அதனால டக்குன்னு இவங்க ஒரு 8:30 போல கிளம்பிட்டு இருக்கு. கிளம்பிட்டோடனே நானுமே போயிட்டு அந்த இன்னொரு செட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரமா எடுத்துன்னு இருக்கோம். சரி அது எல்லாமே எடுத்து முடிச்சுட்டு வெளியே ஸ்டார்ட் பண்ணலாமான்னு வெளியே எட்டி பாக்குறோம். எல்லாரும் அந்த அண்ணாவுமே சரி சூப்பரா எங்களுக்கு எல்லாமே சாட்டிஸ்பேக்ஷனா தான் இருந்துச்சு. கேமராமேன் அண்ணாவும் எல்லாமே செம்மையா பண்ணி கொடுத்துட்டாரு. அவருக்குமே பெரிய தேங்க்ஸ். எந்த ஒரு குறையுமே நான் அவர் மேலயும் நான் சொல்ல மாட்டேன். பக்காவா அவரு பண்ணி கொடுத்தாரு. பாத்தீங்கன்னா இந்த நாங்க ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ட்ரெஸ் இது வரைக்கும் நல்லா போச்சு. கேமரா நல்லா போச்சு, மேக்கப் நல்லா போச்சு, எல்லாமே நல்லா போச்சு. எல்லாமே நல்லா போனா எல்லாம் ஒண்ணு நடக்கணும்ல நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ல மெயினே பாத்தீங்கன்னா இந்த பேங்கிள்ஸ் எல்லாருமே போட்டு விடுவாங்கல்ல, எனக்கு அது எடுத்துன்னு வரல. அம்மா பார்த்தா வீட்லயே விட்டு வந்துட்டுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க சைட்ல வச்ச பேங்கிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சைஸ் இவரோடது கிடையாது. இது வந்து எல்லாருமே வந்து போட்டுக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் சைசஸ்ல வச்சிருந்தோம். கடைசியில பார்த்தா இவங்க பேங்கிள்ஸ் எடுத்துன்னு வரல. லாஸ்ட் டைம்ல போய் கேக்குறோம், நாங்க மேடைக்கு போலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு கேட்டுன்னு இருக்கோம். அந்த கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்றாங்க, எப்படி சண்டை போடுறான்ட்டு அவங்க அம்மா கிட்ட. ஏன் எடுத்துட்டு சொல்லி சண்டை போட்டுனே இருக்காங்க. எல்லாருமே வேற வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு பேர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 1/2 hour கிட்ட நாங்க உள்ள ஷூட் பண்ணிட்டு இருக்கோம்ட்டு. என்ன பண்றதுனே தெரியல எங்களுக்கும். எல்லாருமே வா 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 பரவாயில்ல வா, அந்த பேங்கிள் சேர்த்து போட்டுக்கோ பாத்துக்கலாம். அவங்க எடுத்துன்னு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் நான் சொல்லிட்டாங்க, ஆனா வந்துட்டு இருக்காங்க அங்க இருந்து. இந்த பேங்கிள்ஸ் வந்து இவளுக்குன்ட்டு இது பண்ணி அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சாரி முடிஞ்சு செகண்ட் சாரி நாங்க மாத்தியாச்சு. வா அக்ஷயா வா. சரி வா, ஏய் டென்ஷன் ஆகாத இப்போ வா. இருங்க பேசுவோம். சரிவா அந்த வளையல் கான்செப்ட் நம்ம வீடியோ எடுத்துடா. அதுல எப்படி இத போட்டா இந்த வளையல் கூட கை நல்லாவே இருக்காது. சரி இது எடுத்து நான் பாக்குறேன். போட்டு வீடியோ எடுத்துடலாம். டென்ஷன்
சரி இது இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணு. போயிருக்க வேண்டியதானே